அத்தி மரத்தின் கீழே ஏன் நாத்தான் வேலை ஆண்டவர் கண்டார்? ஏன் அத்தி மரம்ன்றது ஆண்டவர் பைபிள்ல மென்ஷன் பண்றாரு அந்த இடத்துல? ஆனா ஆண்டவர் தெளிவா இங்க சொல்றார், எந்த மரத்தின் கீழே? ஆதி ஆகமம் 3வது அதிகாரம் வசனம் 7ல பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவல் பாவம் செய்ததுனமே அத்தி மரத்தின் இலையை தான் அவங்க வஸ்திரமாய் போட்டு கொண்டாங்களாம். ஆதாம் ஏவல் பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவங்களை எப்படியா பாக்குறாருன்னா, அந்த அத்தி மரத்தின் இலையை பார்க்கும்போது ஆண்டவர் சாபமாய் பார்த்தாரு அவங்கள. அப்ப அத்தி மரத்தை எதை குறிக்கிறதுனா? சாபத்தை குறிக்கிறது. அப்ப நாத்தான்வேல் அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தானா, அவன் சாபத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தான். ஏங்க இயேசு சீஷர்களோடு நடந்து போறாரு, நடந்து போகும்போது ஒரு மரத்தை பார்க்கிறார், அத்தி மரத்தை. அல்லேலூயா. அது கனி கொடுக்காதனால ஆண்டவர் பட்டு போன்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்துல மறுநாள் வந்து பார்த்தாக்கா வேரோடு பிடிங்கி விழுந்திருக்குது அந்த மரம். அதனால தான் ஆண்டவர் தெளிவாய் நாத்தான்வேலுக்கு சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழே உட்காந்துக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அப்படின்னா நீ சாபத்து கீழே உட்கார்ந்து இருந்த, உன் மேல என்ன இருந்துச்சு? சாபம் இருந்துச்சு. ஆனா சாபத்துல இருந்த உன்னை இப்ப அங்கிருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன்ற ஆண்டவர். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சாபத்துக்குள்ள தான் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மந்திரத்தினாலும் பில்லு சூனியனாலும் கட்டப்பட்டதா இருந்துச்சு. அங்க இருந்த உன்னை என்னையும் கர்த்தர் வலது கரத்தை பிடித்து நம்மளை என்ன பண்ணாரா? தூக்கி எடுத்தாரா?